அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம டிஜிட்டல் ப்ரமோட்டர் பத்தி தான் நம்ம பேச போறோம். டிஜிட்டல் ப்ரமோட்டர் நண்பர்கள், ஃபர்ஸ்ட் எதற்காக இந்த டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறுவனம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகுதான் நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய செயல்பாடு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டையும் சரி, ஒரு நிறுவனத்துடைய ப்ராடக்டையும் சரி விளம்பரப்படுத்துறதுக்கு பலவிதமான ஊடகங்கள் இருக்குது. ஓகேங்களா? பலவிதமான ஊடகங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஊடகமாக இன்னைக்கு திகழ்வது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வெப்சைட். சோசியல் மீடியா தான். யூடியூப் சேனலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான ஊடகங்கள் இன்னைக்கு வந்து இருக்கு. அப்ப நம்ம நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு விற்பனை எடுக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணும் போது அதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங்கை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம். நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு நம்ம நிறுவனத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய விஷயங்கள் நிறைய புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் சந்தை அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப் மூலமாக நம்ம ஒரு சேல்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக தான். ஓகேங்களா? இப்படி நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது, நம்ம நிறுவனத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை ஏன் நம்ம ஒரு 55,000 ஒரு விளம்பர தூதுவர்களை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? 55,555 விளம்பர தூதுவர்களை ஏன் உருவாக்க கூடாது? அவர்களுக்கு ஏன் ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது அப்படின்ற நோக்கத்துலதான் இந்த டிஜிட்டல் ப்ரமோட்டர் அப்படின்ற ஒரு இதையே நம்ம உருவாக்குனது. ஆனால் அதுல கிட்டத்தட்ட ஒரு 60% பீப்புள் வந்து உண்மையிலே வந்து அவங்க இது என்ன வேலை, இது நம்ம இதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல வந்தவங்க நிறைய பேர். ஒரு 40% பீப்புளுக்கு வந்து இதுல பணம் கட்டினா நமக்கு பணம் கொடுப்பாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாகவோ அதை அப்படி நினைச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. இதுல அதையும் நம்ம தவிர்க்க முடியாது. அதனாலதான் இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டு அந்த பிளானை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதோட வளர்ச்சியை நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இது பண்ணி வச்சோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைகள் செய்தால் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத. இன்னைக்கு நம்ம நிறுவனத்துடைய நான் மீட்டிங் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா நம்ம நிறுவனத்துடைய எத்தனை டிஜிட்டல் ப்ரமோட்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்தேன். அதுல 5129 பேர் பாத்தீங்கன்னா 650 ரூபா பிளான்லயே இருக்கிறாங்க. ஒரு 4000 சொச்சம் நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா 4700 சொச்சம் நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6650 ரூபா பிளான்ல இருக்கிறாங்க. இதுல இப்போ கடைசியா நம்ம வந்து இன்கம் கொடுத்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா 9000 சொச்சம் பேருக்கு வரைக்கும் நம்ம வந்து இப்போ 50 rupees இன்கம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப கடைசியா நம்ம இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா 9000 சொச்சம் பேர் வந்து இருக்கு. அப்ப டிஜிட்டல் ப்ரமோட்டரை பொறுத்த மட்டும் ஓரளவு எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு சின்ன ஒரு 50 ரூபாயாவது நம்ம கிட்ட இன்கம் வாங்கி இருக்கிறாங்க. இதுல ஆனால் அவர்களுக்கு உண்டான முழுமையான வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்றால் அது முழுமையான வேலைகளை எல்லாருமே செய்யல. மிக முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். 22ஆம் தேதி எனக்கு 300 ரூபாய் பணம் வருமா, ரெஃபரல் இன்கம் 300 ரூபாய் வருமானதை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். 100% உங்களுக்கான செல்ஃப் இன்கம், ரெஃபரல் இன்கம் வரும். 100% வரும். தினசரி வரும்.
சார் ஏற்கனவே நான் இப்போ வந்து 15 டேஸ் கட் ஆஃப்ல இருக்கிறவங்க கடந்த ஒரு 12 நாட்கள் நம்ம வந்து தினசரி இன்கம் கொடுத்தோம். சில தவிர்க்க இயலாத காரணத்தினால் நம்ம வந்து இப்ப வந்து கடந்த ஒரு 5 நாட்களாக நம்ம அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். மீண்டும் 22ஆம் தேதியில இருந்து ஆரம்பமாக போகுது. இப்போ ஏற்கனவே 15 டேஸ் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க 19ஆம் தேதிக்குள்ள, ஏன்னா 20ஆம் தேதி ஒரு நாள் உங்களுடைய பேட்ச் எல்லாம் நான் பிரிக்கணும். அதுக்காக ஒரு நாள் முழுமையாக தேவைப்படும். சோ கடைசி வாய்ப்பாக நீங்க வந்து மாறிக்கிறதுனா மாறிக்கலாம் 650 கொடுத்து. இது உங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்துல இது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டருடைய ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,555 பேர் தான். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். 55,555 பேர் தான் நம்ம வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ 650ல இருக்கிறேன். 650ல பிளான்ல இருக்கக்கூடிய 650ல நான் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக என்னை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். எனக்கு தினசரி எவ்வளவு வரும் அப்படின்னா 50 ரூபா நிறுவனம் வந்து தினசரி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா கொடுப்பாங்க. இப்ப 650 கட்டினவங்களுக்கும் டெய்லி 300 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? அவர் ரெஃபர் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? அவர் ரெஃபர் பண்ணிட்டவர் வந்து டெய்லி 100 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கிடையில வேற சில விஷயங்களை பேசுவோம். லோகேஷ் சாட்டை ஓபன் பண்ணி விட்டுருமா? 650 ரூபாய் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கு தினசரி 300 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அவர் ரெஃபர் பண்ணவருக்கு 100 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்க அதை யோசிச்சுட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நான் அதுக்கிடையில சில விஷயங்களை பேசிட்டு நான் உங்களுக்கு வர்றேன். ஓகேங்களா? ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பாருங்களேன். சார் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கிறோம் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், நம்ம எந்த நிறுவனத்திற்காக டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கிறோம் அப்படின்னா, நிறுவனம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தாங்க ஆரம்பத்துல இருந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், மாரோ மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மாரோ மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம நிறுவனம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? மாரோ மணின்ற ஒரு விஷயம் கஸ்டமர் மத்தியில போயிடுச்சு அப்படின்னா, மை ஜமரோடைய சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரீட் பஜாரோடைய சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போகிற ஜாம் ரைடி அதனுடைய சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஜாம் ஈட்ஸ் அதனுடைய சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நிறுவனத்தோட மாரோமணியோட டைப் பண்ணிருக்கக்கூடிய மெர்ச்சன்டைசருடைய சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நம்ம நிறுவனம் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே மாரோ கிரெடிட் வேலட்டோடைய உறுப்பினராகும் அப்படின்னு. இப்போ 650 ரூபாய் கட்டி இருக்கும் போது உங்களுக்கு 300 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் எல்லாமே சூப்பர் அப்படின்னு போட்டீங்க. அந்த பணம் கொடுப்பதற்கு ஒரு செயல் நடந்திருக்கணும் இல்லையா? ஒரு செயல்பாடு நடக்கணும். ஒண்ணு சேல்ஸ் நடந்திருக்கணும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும், இல்ல ஒண்ணு அந்த இடத்துல ஒரு சர்வீசஸ் நடந்திருக்கணும். ஏதோ ஒரு நேர்மையான ஒரு செயல்பாடு நடந்தா மட்டும்தானே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நம்ம 650 ரூபாய் கொடுத்தோன்னே 300 ரூபாய் கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் அப்படின்னு போடுறோம். 300 ரூபாய் கொடுக்க தான் போறோம், அதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல.
வெயிட் பண்ணுங்க, நான் எப்படி தரணும்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேல்ஸை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் உங்களை வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இந்த நிறுவனம் வந்து உங்களை அங்கீகரிக்கிறது. ஓகேங்களா? சேல்ஸை கொண்டுட்டு வருவதற்கான ஒரு 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 விஷயத்திற்கு தான் உங்களை வந்து இந்த நிறுவனம் வந்து கொடுக்குறோம். ஆனா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த நிறுவனம் எப்படி வேணாலும் பண்ணட்டும். நான் 5,800 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, நிறுவனத்துடைய சேல்ஸ் நடக்குதோ இல்லையோ எனக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இங்க வந்து இன்கம் வாங்க முடியாது. ஓகே, சரிங்க. 22ஆம் தேதியில இருந்து நான் இன்கம் வாங்கணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பாத்துங்க. 22ஆம் தேதியில இருந்து இன்கம் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும், தயவு செய்து சாட் போடாம நான் 1 மணி நேரம் நீங்க கவனமா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டரா வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு. அதுவும் நேர்மையான வருமானம். ஓகேங்களா? சோ அதனால தயவு செய்து சாட் பண்ணாதீங்க. நான் சொல்லும் போது மட்டும் சாட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ யாராவது சாட் பண்ணீங்கன்னா, யார் சாட் பண்றீங்களோ அவங்கள நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். 22ஆம் தேதி நீங்க 300 rupees எடுக்கணும். அது நீங்க 6,000 ரூபாய் 5,805 ரூபாய் கட்டி இருந்தாலும் சரி, 6,000 கட்டி 6,650 ரூபாய் கட்டி இருந்தாலும் சரி, 650 ரூபாய் கட்டி இருந்தாலும் சரி. 650 ரூபாய் கட்டினவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். யாருமே இங்க வந்து ஜாயினிங் பேக் வாங்காம யாருமே போறது கிடையாது. ஆனா நீங்க 650 ரூபாய் கட்டி இருந்தாலே ஜாயினிங் பேக் வரும். எப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த 3 நபர்களுமே இப்ப 650 ரூபாய் கட்டிருக்க எல்லாருமே சரிங்க. நீங்க 300 ரூபாய் தினசரி வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிரெடிட் வேலட் மாரோமணியோடைய கிரெடிட் வேலட் உறுப்பினராக இருக்கணும். இதுல நிறைய பேருக்கு ஒரு இது 60 வயசு ஆச்சுன்னா நீங்க கிரெடிட் வேலட் தரமாட்டேன்னு சொல்றீங்களா சார்? 60 வயசு ஆச்சுன்னா கிரெடிட் வேலட் வராதுங்க, உண்மையிலே வராது. அது நானே நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல நீங்க இருக்கணும். நீங்க எல்லாருமே அதுல வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேங்களா? 100% நீங்க அதுல கன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்பர் 1 முதல் மிக மிக முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் முடியும்னா நீங்க 300 ரூபாய் வாங்கலாம். ஓகேங்களா? சோ கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிடணும். சப்போஸ் நான் 60 வயசு ஆச்சு சார், ஆனா நான் வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்லாம் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டுல வேறொரு நபர் 60 வயசுக்கு கம்மியா இருக்காருன்னா அவர் பேர்ல நீங்க வாங்கிக்கங்க. கண்டிப்பாக ஒரு வீட்லயே 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பேர்ல வாங்கிக்கங்க. 2வது, கம்பெனியோடைய 5 யூடியூப் சேனல் நாளை மறுநாள் வந்து மற்றும் ஒரு 2 யூடியூப் சேனல் வரப்போகுது. ஓகேங்களா? மற்றும் ஒரு 2 யூடியூப் சேனல் வரப்போகுது. ஓகேங்களா? ஏன்னா அந்த மதினா அவங்கள ரிமூவ் பண்ணி மற்றும் ஒரு 2 யூடியூப் சேனல் வரப்போகுது. அந்த 5 யூடியூப் சேனலையும் நீங்க ஒரு 2 நிமிடம் முதல் முறை மட்டும் 2 நிமிடம் வந்து நீங்க பார்த்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப கிட்டத்தட்ட பாருங்க நிறுவனத்துல 10,000க்கு நெருக்கமா நம்மகிட்ட டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ராணா டிவியோடைய இப்ப நீங்க அப்படியே பார்க்கலாம். ராணா டிவியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு பேர் அப்படின்னு பாருங்களேன். 6,260 பேர். 6,260 பேர் தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த 6,260 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இங்க வந்து நீங்க வந்து நம்மளுடைய நிறுவனத்துடைய ராணா டிவியோட சப்ஸ்கிரிப்ஷன் அதை விடுங்க. அடுத்து ஜமோரா டிவியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஏன்னா இந்த டிவில தான் ஓரளவு ஜாஸ்தியா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இதுலதான் உங்களுக்கான கமிஷன் எல்லாமே நிறுவனம் வந்து இன்கம் பத்தி எல்லாமே சொல்றதுனால அது 10,000 பேர் முழுமையா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அடுத்தது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய ஜிட்டு டிவியோடைய சப்ஸ்கிரிப்ஷன் 5.6 5,600 பேர் தான்.
ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன். மீதி நபர்கள் எல்லாம் அதை பத்தி அந்த யூடியூப் சேனல் வளர்றத பத்தியோ அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலைகள் கிடையாது. ஓகேங்களா? யூடியூப் வளர்றத பத்தியோ அவங்களுக்கு கவலைகள் கிடையாது. அப்ப நிறுவனத்துடைய சேல்ஸ பத்தி கவலைப்படாதவங்களுக்கு அப்ப 300 ரூபாய் எதிர்பார்க்கறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? சரிங்க. ஒண்ணு கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிடுங்க. இது வரைக்கும் நீங்க ஆகலைனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நீங்க கண்டிப்பா ஆயிடுங்க. அதே நேரத்துல 5 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என்னங்க காசா கொடுக்க போறோம் நம்ம? இல்ல நிறுவனம் சொல்றது ஏதாவது கஷ்டமான ஒர்க்கா? இல்ல ஒரு நாள் முழுவதும் நீங்க வேற வேலையை விட்டுட்டு அந்த அந்த 5 யூடியூப் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. மூன்றாவது, நிறுவனம் கொடுக்கக்கூடிய 3 போஸ்டர்களை தினசரி நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருங்க. இத 22ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ஆர்கனைசர்ஸ் கன்ஃபார்மா உங்களை கண்காணிப்பாங்க. அடுத்தது நம்ம நிறுவனத்துடைய எஸ்பி டிஜிட்டல் சந்தை டெலகிராம் சேனல்ல நீங்க உறுப்பினராக இருங்க. இதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம டிஜிட்டல் சந்தைன்ற பேர்லயே நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சந்தைன்ற வாட்ஸ்அப் குரூப் இது டெலகிராம் குரூப் வச்சிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய உறுப்பினர்கள் யாராவது பாத்தீங்க அப்படின்னா அதுல போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்களால வந்து நம்ம டிஜிட்டல் சந்தையில தான் ஜாயின் பண்ணிட்டோமே, ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தையில தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சார் நம்ம கம்பெனியோட லோகோ மாதிரியே வச்சுலாம் சில பேர் வந்து டிஜிட்டல் சந்தை வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா maromani.com போங்க. அங்க போனீங்கன்னா டெலகிராம் குரூப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டெலகிராம் பட்டன் குரூப்பை கிளிக் பண்ணுங்க. அப்ப பண்ணீங்கன்னா நிறுவனத்துடைய அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க வந்து இணைஞ்சுக்கலாம். நீங்க இணைந்தது மட்டுமல்லங்க, 150 நபர்களை நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட்ல இருந்து நீங்க சேர்த்து விட்டுருங்க. 50 பேர் லெஃப்ட் ஆறாங்களா, 100 பேர் லெஃப்ட் ஆறாங்களா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. 5வது வேலைகள் மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா FB டிஜிட்டல் சந்தை. இதனுடைய லிங்க் உங்களுக்கு வேணுமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து Facebookலயும் குரூப் வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். எது கம்பெனியோட குரூப்னு தெரியாது. நீங்க நம்மளுடைய maromani.com போங்க. அங்க Facebookோட குரூப்னு ஒண்ணு இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க அதுல இணைந்து கொள்ளுங்கள். நீங்க இணைகிறது மட்டும் கிடையாது, 50 நபர்களை நீங்க அதுல சேர்த்து விடணும். இந்த 5 வேலைகள் கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆகி நிறுவனத்துடைய 5 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சு அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அது மூலமாக ஒரு 150 பேரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா FB டிஜிட்டல் சந்தையில ஜாயின் பண்ணி அதுல ஒரு 50 நபர்களை நீங்க இன்வைட் பண்ணிட்டு 6வதா ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா நம்ம நிறுவனத்துடைய சோசியல் மீடியா வெப்சைட்டான ஸ்ட்ரீட் கிளப்ல தினசரி 2 போஸ்டர்களை நீங்க போட்டிருக்கணும். 7வதா ஒரு வேலை இருக்கு. அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் 2 நாட்கள் வந்து டிபி வைக்கணும், சாட்டர்டே அண்ட் சண்டே. இதுல எந்த வேலையாவது நான் வந்து புதுசா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்ல சார், நீங்க இது எனக்கு புதுசா சொல்லியிருக்கீங்க சார், இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் இந்த வேலையெல்லாம் எனக்கு புதுசா சொல்லியிருக்கீங்க சார், நான் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு கம்பெனில சொல்லவே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாட்ல போடுங்க பார்க்கலாம். நான் இது சொன்னது ஆல்ரெடி நான் சொன்னது விஷயமா, இதுல இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார், ரொம்ப கஷ்டப்படணும் சார் அப்படின்னு யாருக்காவது இதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் சார், இதுக்காக நான் வந்து ஒரு வாரம் நான் செஞ்சிட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இதுக்காக வந்து செய்யணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி ஒர்க்கா, கஷ்டமான ஒர்க்கா? ரொம்ப ஸ்மார்ட்டான ஒர்க் தானே. அப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க. ரொம்ப எளிமை. இன்னைக்கு சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஈஸியா ஒரு பொருளை மார்க்கெட் பண்ண முடியும். ஒருத்தருடைய ஒரு பிராண்டை கெடுக்கிறதுனால ஈஸியா கெடுக்க முடியும். ஒரு பிராண்டை வளர வைக்கிறதுனால ஈஸியா வளர்க்க முடியும். அதுதாங்க இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து நான் நினைக்கிற ஒரு விஷயத்த திணிக்க முடியும்னாலும் திணிக்க முடியும். நம்ம ஒரு விஷயத்த உருவாக்க முடியும்னாலும் உருவாக்க முடியும். இதுதான் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப
நீங்க இந்த நிறுவனத்துடைய ஒரு விளம்பர தூதுவராக, ஒரு பிராண்ட் அம்பாசிடராக தான் நிறுவனம் உங்களை ஒவ்வொருவரையும் இங்க நிறுவனம் உருவாக்குறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம நம்ம என்ன பண்றோம்? கீழே ஒருத்தரை சேர்த்தா நமக்கு 500 ரூபாய் கிடைக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி 500 ரூபாய் சொன்னோம், ரெஃபரலுக்கு 500 ரூபாய் சொன்னோம். டெலிகிராம்ல 150 மெம்பர்ஸ் கான்டாக்ட் இல்ல, என்ன பண்ற சொல்லுங்க நீங்க. அப்ப நீங்க டெலிகிராம் கான்டாக்ட்ல 150 மெம்பர்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட்ல இல்லன்னா நீங்க ஏன் அப்ப நிறுவனத்துல வந்து 300 ரூபாய் எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய செல்ஃப் இன்கம் எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய ரெஃபரல் இன்கம் எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? அப்ப எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? சோ இதுல எல்லாருக்குமே வந்து நான் வேலை கொடுக்கணும், எல்லாருக்குமே நான் வந்து சார் எனக்கு வந்து Facebookனா என்னன்னு தெரியாது சார், ஆனா நான் வந்து 5000 ரூபாய் கட்டிடுறேன் சார். அப்ப நம்ம ஒர்க் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா நீங்களே சொல்லுங்க. சார் எனக்கு Facebookே தெரியாது, எனக்கு டெலிகிராமே தெரியாது, எனக்கு ஸ்ட்ரீட் கிளப்ல போய் போஸ்ட் போட தெரியாது, ஓகேங்களா, எனக்கு யூடியூப் சேனல்ல என்னன்னே தெரியாது. இப்ப நான் எனக்கு ஒர்க் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நீங்க சொல்லுங்க. நீங்க தான் இப்ப கம்பெனியோடைய இந்த நிறுவனத்துடைய தலைவர், நீங்க பதில் சொல்லுங்க. கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா? போடுங்க, சாட்ல போடுங்க. சார் எனக்கு Facebook தெரியாது, எனக்கு இது தெரியாது, ஓகேங்களா. இல்ல நான் அவங்க இப்படி சொன்னாங்கிறதுக்காக நான் இதை கேட்கல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது Facebookனா என்னன்னே தெரியாது, Facebookே தெரியாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும்? சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், ஆனா நான் இதெல்லாம் எனக்கு நான் ஒரு என் நண்பர்கிட்ட கத்துக்கிட்டு, என் அப்ளைன்ட்ட கத்துக்கிட்டு, ஆர்கனைசர்கிட்ட கத்துக்கிட்டு நான் இப்ப சரியான முறையில நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த 7 வேலைகளை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 7 வேலைகளை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில், இந்த 7 வேலைகளை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில், ஓகேங்களா, 100% உங்களுக்கு 22ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நிறுவனம் சொல்லக்கூடிய தொகையை வழங்குவார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? இதை எல்லாத்தையுமே 20ஆம் தேதியிலிருந்து உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 20ஆம் தேதியிலிருந்து உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சார் இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்குங்க, நல்லா பாத்துக்குங்க. நீங்க இன்னைக்கு இதுவரைக்கும் நிறுவனத்திற்கு வந்திருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 556 அக்ரிமெண்ட் தான் வந்திருக்குது. ஓகேங்களா? நீங்க எப்ப வேணாலும் எடுங்க சார், நீங்க எப்ப வேணாலும் கிரெடிட் வேலட் மெம்பர் ஆகுங்க, எப்ப வேணாலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்ப வேணாலும் நீங்க வந்து டிஜிட்டல் அந்த டெலிகிராம் சேனலை வந்து நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணுங்க, எப்ப வேணாலும் அதுல இருந்து 150 பேர் சேருங்க, என்னைக்கு வேணாலும் நீங்க டிபி வைங்க. ஆனா நீங்க என்னைக்கு செய்றீங்களோ அன்னையில இருந்து தான் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அன்னையில இருந்து தான் உங்களுக்கு நிறுவனம் உங்களுக்கு இன்கம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சரி, இது ஒரு விஷயம். இப்ப அடுத்த ஒரு விஷயம் சார், ஏற்கனவே நீங்க ஒரு டேட் வரைக்கும் இதுக்கு மேல நீங்க ரெஃபரல் பண்ணக்கூடாது, ரெஃபரல் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரால இன்னொரு டிஜிட்டல் ப்ரொமோட்டரை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஆப்ஷன் இருக்குதா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். நீங்க பாத்தீங்க, நீங்க என்னென்னலாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான கேள்வி கேட்டே பதில் சொல்றேன். இப்ப இனிமே புதிதாக வரக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்கள், ஆல்ரெடி நான் ரெஃபரே பண்ணாம இருக்கேன் சார், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர்ட்ட பேசி வச்சேன், 10 பேர்ட்ட பேசி வச்சேன். நான் ரெஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்னா, நீங்க இனி யார வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் பாத்துக்குங்க, எத்தனை நபர்களை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. நீங்க ரெஃபர் பண்ணக்கூடியவர் கிரெடிட் வேலட் உறுப்பினராக ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு கேஸ் பில் வேணும். சார் டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு வந்து கேஸ் பில் வேணான்னு சொன்னீங்களே சார், இனிமே டிஜிட்டல் ப்ரொமோட்டராக நீங்க இருக்கணும்னா கேஸ் பில் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? இந்த கேஸ் பில் இருக்குது அப்படின்னா நீங்க எத்தனை டிஜிட்டல் ப்ரொமோட்டர் வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க, ஆனா ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு பெர் டே வந்து 100 ரூபாய் தான் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நீங்க 300 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களா சார், அது ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு. இடையில வந்து நம்ம வந்து யாரையும் ரெஃபர் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. ஆனால் இனிமே நீங்க ரெஃபர் பண்ணலாம், நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா நான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும். நீங்க ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க கேஸ் பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா என்ன பண்றாங்கன்னா, நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கும் காரணம் நான் சொல்றேன். ஏன் இடையில நாங்க வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இன்கம் கொடுக்கணும் அப்படின்றதுனால
ஃபேமிலிக்குள்ளேயே ஐடி போட்டுக்கிறது, அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அப்ப எங்க வளரும்? என் ஒய்ஃபும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சொந்தக்காரங்க, ஒரே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வச்சிருப்போம். அப்ப விளம்பரங்கள் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடுதுல்ல. ஓகேங்களா? சோ அதனாலதான் கேஸ் பில் இருக்கக்கூடியவர்களை, கேஸ் பில் இனிமே வந்து இதுவரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. இனிமே வரக்கூடியவங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிமே வரக்கூடியவங்களுக்கு ஓகேங்களா, ரெஃபர் பண்றதுக்கான வாய்ப்பை இது வரைக்கும் நிறுவனம் கொடுக்கல. ரெஃபர் பண்ண வேணான்ட்டாங்க. நீங்க ரெஃபர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்க ஃபேமிலியில பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள பண்ணாதீங்க. வெளியில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள அவங்கள வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்கள ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அவர்களை டிஜிட்டல் ப்ரமோட்டராக நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு தினசரி உங்களுக்கு ₹100 உங்களுக்கு வழங்கப்படும். அதனாலதான் கம்மியா சொல்றோம் எல்லா விஷயமும். ஓகே. சோ உங்களுடைய செல்ஃப் இன்கம் அப்படின்றது ₹300. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ரெஃபரல் இன்கம் 300. இனிமே வரக்கூடியவங்க இப்ப 650 இருந்து அதாவது 6000 5825ல இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹300. இனிமே நீங்க 6000 கட்டி வந்து நீங்க யாரையாவது ரெஃபர் பண்ணாலும் அதுக்கு வந்து ₹100 தான் இனிமே ரெஃபரல் இன்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பேர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இது அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிடும். அதோட டிஜிட்டல் ப்ரமோட்டர் பின்னே இருக்காது. 55,555 என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு இந்த இது வந்து இருக்காது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, இப்போ 650ல ஒரு நண்பர் இருக்கார். இவருக்கு எப்படிங்க டெய்லி ₹300 கிடைக்கணும் ஆரம்பத்துல சொன்னல, சூப்பர்னு எல்லாம் போட்டீங்களா? எப்படி கிடைக்கும்ன்றதையும் சொல்லிடுறேன். 650ல இருக்கிறவரு ₹380 பேமெண்ட் பண்ணி அவரு கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிட்டாரு அப்படின்னா இவருக்கு கிட்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் வேலட் மூலமாவே இவருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ₹6000 வந்து கிரெடிட் வேலட்ல இருந்து பேமெண்ட் பண்ணிடலாம். அப்ப வீட்டுக்கு வந்தோடனே நீங்க 6000 கொடுக்க சொன்னீங்களே சார் முன்னாடி, அப்ப அப்படி கொடுக்க சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்க கிட்பேக் இனிமே எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரீட் பஜார்ல உங்களுக்கு பிடித்தமான கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப எல்லா சாரியும் ஏத்திடுவாங்க. இன்னொரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பஜார்ல கிட்பேக்குக்கான சாரீஸ் எல்லாமே ஏத்திடுவாங்க. உங்களுக்கு பிடித்த சாரிய நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப எப்படி டிஜிட்டல் சந்தையில நீங்க ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு வருதோ இல்லையோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சாரி உங்க வீட்டுக்கு வந்துரும். ஓகேங்களா? நீங்க இதற்கான தொகையை ஓகேங்களா, இதற்கான தொகையை சார் கடைசியா நான் வந்து டைம் கொடுப்பேன். அப்படி கட்டி இருக்கிறேன். நான் ஒரு ₹380 கொடுத்து கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிட்டேன். இப்ப ஸ்ட்ரீட் பஜார்ல போயிட்டு நான் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றேன், ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்றேன். என் வீட்டுக்கு சாரி வந்தாச்சு. சாரி வந்ததுக்கு அப்புறம் என்னோட கிரெடிட் வேலட்ல இருந்து ₹6000 நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ண தொகையை நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? 10 வாரத்துக்கு நான் வந்து அதை வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண போறேன். இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண போறேன். சோ நான் 650ல தான் இருக்கிறேன். ப்ராடக்ட் எனக்கு கிரெடிட்ல வந்தாச்சு. எனக்கு டெய்லி செல்ஃப் இன்கம் நான் யாரையுமே சேர்க்கல, அப்படியே கூட வச்சுக்கோ. நான் யாரையுமே சேர்க்கல, யாரையுமே ரெஃபர் பண்ணல. ஆனா நிறுவனம் சொல்ல அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 7 வேலைகளை சரியான முறையில் நேர்மையாக நாணயமாக நான் செய்துட்டு இருக்கும் போது நிறுவனம் எனக்கு ₹300 தினசரி கொடுக்கும். என்னுடைய ஒரு நாளையுடைய வருமானத்தை எடுத்து நான் வந்து இஎம்ஐ கட்டிட முடியும். ஓகேங்களா? ஒரு 2 நாளையோட வருமானத்தை எடுத்து நான் வந்து இஎம்ஐ கட்டிட முடியும். இப்ப நான் என்னுடைய நண்பரை நான் ரெஃபர் பண்றேன். அவரும் 650 கட்டுறாரு பிளஸ் 380 கட்டுறாரு. ஓகேங்களா? சோ அவர்கிட்ட இருந்து எனக்கு டெய்லி ₹100 வரும். அவருக்கு தினசரி பாத்தீங்க அப்படின்னா ₹300 வரும். சோ செல்ஃப் இன்கம் இனிமே 300, ரெஃபரல் இன்கம் இனிமே ₹100. நீங்க 650 கொடுத்துட்டு இமிடியேட்டா நீங்க கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிட்டு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான
இன்கம் உங்களுக்கு டெய்லி வர ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய டிஜிட்டல் ப்ரொமோட்டர்கள் கேஸ் பில் மஸ்ட்டுங்க. கிரெடிட் வாலெட் வாங்கினா கேஸ் பில் மஸ்ட். கிரெடிட் வாலெட் உறுப்பினர்களுக்கு, எக்ஸிஸ்டிங் உறுப்பினருக்கு தேவையில்லை. ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் உறுப்பினருக்கு தேவையில்லை. ஸோ இனிமே வரக்கூடியவர்கள் இந்த 650 ரூபால இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க வந்து கிரெடிட் வாலெட் மூலமாக நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ வருகிற திங்கட்கிழமை முதலே நீங்க 300 ரூபாய் வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறுவனம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ நிறுவனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரோமணின்ற கிரெடிட் வாலெட் மூலமாக பர்ச்சேஸ், மிகப்பெரிய ஒரு பர்ச்சேஸை கொண்டுட்டு வரணும். உங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கை நடத்தணும். ஓகேங்களா? உங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கை வந்து கொண்டுட்டு வரணும்ன்றதுதான் நிறுவனத்துடைய நோக்கம். சோ அப்ப அதுக்கு நீங்க அந்த வேலைகளை செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு 300 ரூபாய் டெய்லி கொடுக்குறாங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் டெய்லி தராங்க. நீங்க ரெஃபர் பண்ண கரெக்டா செய்யறாரா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாஷ் அவுட் ஆச்சு. வாஷ் அவுட் ஆனோன்னா, சார் இதுல நீங்க ஒரு வேலை செய்யலைனாலும் வாஷ் அவுட் ஆகுங்க. அதையும் சொல்லிடுறேன். நான் ஒரு வேலை தானே சார் செய்யல. ஒரே ஒரு வேலை செய்யாம போனா கூட 7 வேலைகள்ல ஒரு வேலை நீங்கள் செய்யாம, ஒரு ஒர்க்கை நீங்க செய்யாம போனா கூட, ஒரே ஒரு ஒர்க்கை நான் செய்யாம மறந்துட்டேன் சார் அப்படின்னா கூட உங்களுக்கு உறுதியாக நான் இப்பதான் சொல்றேன், தயவு செய்து ஃபர்ஸ்ட் சார் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்குடைய ஒரு டிசிப்ளினை நம்ம எல்லாருமே கத்துக்கணும். அந்த நிறுவனத்துடைய விதிமுறைகளுக்கு நம்ம உட்பட்டு வரணும். நீங்க ஒரு கம்பெனில இருக்கிறீங்க, நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து அந்த தொழிலுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு விதிமுறைகள். ஒரு பெட்டிக்கடை கூட வைங்க சார். பெட்டிக்கடை கூட வைங்க. காலையில 5 மணிக்கு அந்த பெட்டிக்கடையை திறக்கணும். நைட்டு 11 மணிக்கு தான் அந்த பெட்டிக்கடையை மூடணும். மதியானம் இத்தனை மணிக்கு தான் நான் வந்து சாப்பிட போவேன் அப்படின்னு ஒரு சின்ன விதிமுறைகள் வச்சிருப்பீங்களா, வச்சிருக்க மாட்டீங்களா? இல்லையா? சோ அதே மாதிரி தானே சார் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய வேலைகளை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து கீழே வரக்கூடிய டவுன்லைன் வந்து நம்ம இன்கம் வருமானு பார்த்தோம். கீழே இருக்க 10 லெவல்ல இருந்து நமக்கு லெவல் இன்கம் வருமானு தான் பார்த்தோம். கீழே இருக்கக்கூடிய யாருமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைகளை செய்தாங்களான்னு பார்க்கல. அதை நான் கேட்டா வச்சுக்கங்களேன், என் டீம்ல எல்லாருமே செஞ்சுட்டாங்க சார். யாருமே செய்யாத நபர்களே கிடையாது. எல்லாருமே செஞ்சுட்டாங்க சார். 100% செஞ்சுட்டு இருக்காங்க சார். யாருமே செய்யாதவர்கள் கிடையாது. அப்ப எப்படி வந்து இன்னைக்கு உள்ள ஸ்ட்ரென்த்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் டிஜிட்டல் சந்தையில இருக்கணுங்க. டிஜிட்டல் சந்தையில 10 லட்சம் பேர் இருக்கணும். ஆனா 1,18,000 பேர் தான் இருக்காங்க. நான் வெறும் 100 பேரை கணக்கிட்டு நான் சொல்றேன். 150 பேர் நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா 50 பேர் வெளில போயிடுவாங்க. விட்டுருங்க. அப்ப 100 பேர் கணக்கீடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆவரேஜா 100 பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தையில 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் பேர் அதுல வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு சீக்கிரம் யாரும் வந்து வெளில போக மாட்டாங்க. ஆனா நம்ம யாருமே இன்வைட் பண்ணலையே. ஆனா இன்னைக்கு அதுல 19,000 பேர் தான் அதுல இருக்கிறாங்க. 19,000 பேர் தான் இருப்பாங்க. அதுல என்ன, அந்த டிஜிட்டல் சந்தை வந்து நாங்க உருவாக்குனது வந்து எது, நாங்க அதுல வந்து சும்மா ஜாலியா காமெடியா உங்களுக்கு வந்து ஏதாவது போஸ்ட் போடுறதுக்காக வந்து நாங்க வந்து பொழுதுபோக்காக அந்த இதை உருவாக்கியிருக்கோம். அது விற்பனைக்காக உருவாக்கப்பட்ட குரூப். அது நம்மளுடைய விற்பனையை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட குரூப். அந்த விற்பனை, அது மூலமாக நடக்கக்கூடிய விற்பனையில இருந்து உங்களுக்கு ஒரு சில சதவீதங்கள் உங்களுக்கு வந்து வருமானமாக வரக்கூடியதுக்கு தான் அந்த குரூப் உருவாக்கியிருக்கோம். ஆனா நமக்கு அந்த குரூப்ல எல்லாம் நமக்கு அது கடமையும் கிடையாது, நமக்கு இதுவும் கிடையாதுங்கும் போது அப்ப நம்ம ஏன் உரிமையை எதிர்பார்க்கணும்? இதுல இன்வைட் பண்ணிருக்கவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. இதுல இன்வைட் பண்ணிருக்கவங்க எத்தனை பேர்? நமக்கு எல்லாருமே ஃபேஸ்புக்ல, சார் ஃபேஸ்புக்ல எனக்கு ஐடியே இல்லை சார். ஃபேஸ்புக்ல ஐடி கிரியேட் பண்ணுங்க. நீங்க நினைச்சா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே நீங்க அதுல இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணுங்க. இந்த வருமானம் வேணும்னா நீங்க ஃபேஸ்புக்ல ஐடி கிரியேட் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் எல்லா சமூக ஊடகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. நீங்க நல்ல விஷயத்துக்கு அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். சோ இப்ப நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிறுவனம் தருவதற்கு தயாராக இல்ல. இதுவரைக்கும் நிறுவனம் உங்களை வந்து நாங்க வந்து இதுவரைக்கும் சரியான முறையில நாங்க வந்து யாரும் போஸ்ட் போட்டாங்களான்னு பார்த்தது கிடையாது. ஒரு ஆர்கனைசர் சரியா வேலை பார்த்தாரான்னு பார்த்தது கிடையாது. ஒரு பிரசிடென்ட் சரியாக வேலை பார்த்தாரான்னு பார்த்தது கிடையாது. ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் சரியாக போஸ்ட் போடுறாரா, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரா, அவர் டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரா நாங்க பார்த்தது கிடையாது. ஆனால்
20ஆம் தேதியிலிருந்து இது எல்லாமே முழுமையாக பார்க்கப்படும். ஒரு பிரசிடென்ட் இன்னமும் வருமானம் வேணும் அப்படின்னா நீங்க பிரசிடென்ட்டுக்கு உண்டான வேலைகளை சரியாக செஞ்சிருக்கணும். ஒரு ஆர்கனைசராக இருக்கிறீங்கன்னா ஆர்கனைசருக்கு உண்டான வேலைகளை நீங்கள் சரியாக செய்திருக்கணும். ஒண்ணு இந்த நிறுவனத்துல நீங்க வேலை செய்யணும், இல்லைன்னா வேலை செய்யாம வெளில போயிடணும். 2 விஷயம் தான். இது நான் கடுமையாக சொல்றதுக்கு நிறைய பேருக்கு கோபம் வரலாம். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இனி இந்த இந்த ஒரு ஒரு கெட்ட பெயரோ இந்த பிராண்டுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனங்களோ வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய 100% பீப்புள்ஸும் இங்க ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னா 100 இங்க இருக்கக்கூடிய 55,555 டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸும் இனி தினசரி வேலையை பார்ப்பார்கள். இங்க 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 எங்களுக்கு வந்த பாடம் தான் நம்ம அடுத்தடுத்த மாநிலத்துக்கு நாங்க உருவாக்கக்கூடிய விஷயங்களே. இது மாதிரி ஒரு நிறுவனம் கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல நீங்க ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக செயல்படுவது உங்களுக்கு நீண்ட நாள் உங்களுக்கான சேலரி, அதாவது டெய்லி 300 ரூபாய் தரேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 300 ரூபாய் இப்ப உங்களுக்கு ஆரம்ப கட்டம் வேணா, உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கலாம். தடுமாற்றம்ன்றதுங்கிறத விட நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதுல செயல்பட்டவர்களும் இருக்கிறார்கள், செயல்படாதவர்களும் இருக்கிறார்கள். வேலை பார்த்தவங்களும் இருக்காங்க, வேலை பார்க்காதவங்களும் இருக்காங்க. அப்ப நிறுவனம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு சில நாட்கள் எடுத்துருச்சு. நாங்களும் சாப்ட்வேர்ல ஒவ்வொரு அப்டேஷனா கொண்டு இப்பதான் ஒரு கட்டமைப்பே கொண்டு வந்திருக்கோம். இவங்களை யாருக்கு ஃபாலோ பண்ணுவா அப்படின்றத கொண்டு இப்பதான் ஒரு நடைமுறைக்கே கொண்டு வந்திருக்கோம். அப்ப இனிமே எனக்கு தெரிஞ்சு 99% இங்க ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரசிடென்டும் ஆர்கனைசரும் அவங்க சரியா இல்லை அப்படின்னா அங்க வேலை சரியா இருக்காது. ஒவ்வொரு நாளும் நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 7 விதமான வேலைகளை சரியாக செய்தீர்களே ஆனால் நீங்க வருமானத்தை பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேணாங்க. லைஃப் டைம் உங்களுக்கான 300 ரூபாய் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். 55,000 பேர் தான் கொடுக்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கான ரெஃபரலையும் நிறுவனம் இன்டர்நெட்ல இருந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி விடுறாங்க. நீங்க டைரக்டா எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனா ரெஃபரல் இன்கம் இனிமே 100 ரூபாய் தான். இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எந்த விதமான மாற்றம் கிடையாது. நீங்க 5 பேர் இல்ல, நீங்க 50 பேர் கூட உருவாக்குங்க. ஆனா 50 பேருக்கும் கேஸ் பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கிரெடிட் வேலட் உறுப்பினராக இருந்தால்தான் இனிமே உள்ள இடமே கொடுப்பாங்க. டிஜிட்டல் ப்ரொமோட்டரா உள்ள இடத்துக்கு இடமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரிங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த 650 பிளான்ல இருந்து எப்படி 300 ரூபாய் வாங்குறதுன்றத பத்தி மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், கவனமா கேட்டுக்குங்க. நான் 650ல ஜாயின் பண்றேன், பிளஸ் 380 ரூபாய் கொடுத்து நான் கிரெடிட் வேலட் உறுப்பினர் ஆயிட்டேன். இப்ப நிறுவனம் எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் வேலட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நான் அந்த கிரெடிட் வேலட்டை உபயோகப்படுத்தி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரீட் பஸார்ல போறேன், ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், அங்க ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்றேன். அந்த சாரி எனக்கு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தோடனே இதுல இருந்து எனக்கு 6,000 சொச்ச ரூபாய் நான் கிரெடிட் வேலட்ல இருக்கக்கூடிய தொகையில 10,000 ரூபாய் இருக்க தொகையில 6,000 ரூபாய் நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். இந்த ஜாயினிங் பேக்கை மட்டும், கோல்டு அண்ட் ஜாயினிங் பேக் ரெண்டுத்துக்கு மட்டும் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வார வீக்லி இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. கோல்டு நீங்க வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி. ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு 10 வாரம் நீங்க எவ்வளவு கட்ட போறீங்க அப்படின்னா 636 ரூபாய் கட்டுவீங்க. இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 10 வாரம் இஎம்ஐயோட சேர்த்து 636 ரூபாய் கட்டுவீங்க. வாரம் வாரம் நீங்கள் 636 ரூபாய் கொடுத்து நீங்க அந்த ஜாயினிங் பேக்கான தொகையை நீங்க மைனஸ் பண்ணிடலாம். இதுல இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நிறுவனம் 10,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் கொடுக்க போறாங்க. இது எல்லாருக்குமே தான். நாளையில இருந்து கிரெடிட் வேலட் அமௌண்ட் லோட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, நாளையில இருந்து இப்ப எடுத்து வச்சிட்டாங்க, லிஸ்ட் எடுத்து வச்சிட்டாங்க. நாளை காலையில பாருங்க, எல்லாருக்கும் கிரெடிட் வேலட் தொகை யாராருக்கெல்லாம் அப்ரூவல் ஆயிருக்கோ அவர்களுக்கு படிப்படியாக கிரெடிட் வேலட் தொகை அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக, அவங்களோட வேலட்ல கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். 15,000 ரூபாய் அவங்களுக்கு லிமிட் அலாட் பண்ணப்படுகிறது. அட்வைசரா இருந்தீங்கன்னா 10,000 ரூபாய், டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இருந்தா மட்டும் 15,000 ரூபாய். இனிமே டிஜிட்டல் ப்ரொமோட்டர்கள் கேஸ் பில் இல்லாமல் உள்ள வர முடியாது.
திரும்ப திரும்ப படிச்சு சொல்லிட்டேன். கேஸ் பில் அதுவும் லாஸ்ட் 3 monthsல இருக்கணும். ஓகேங்களா? சோ அவங்கள மட்டும் தான் நீங்க நம்ம வந்து ரெஃபர் பண்ண முடியும். அவங்கள மட்டும் தான் டிஜிட்டல் ப்ரமோட்டரா நீங்க அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப 15,000 ரூபாய் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க கோல்டும் நீங்க சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? கோல்டும் ஜாயினிங் பேக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப நான் 650 ரூபாயில இருக்கிறேன். 380 ரூபாய் கொடுத்து நான் கிரெடிட் வாலெட் அப்ரூவல் ஆயிட்டு வாங்கிட்டேன். எனக்கு கிரெடிட் வாலெட் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உடனே நான் ஜாயினிங் பேக்கை போயிட்டு நான் ஆர்டர் பண்றேன். ஓகேங்களா? சோ வருகிற திங்கட்கிழமை முதல் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தினசரி நான் இந்த 7 வேலைகளை நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த 7 விதமான வேலைகளை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு 300 ரூபாய் எனக்கு தினசரி நிறுவனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வாங்க. ஆனா இப்போ ஒரு நண்பர் சொன்னார் பாருங்க, நீங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்யாம ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்க சார், நீங்க ஒரு வேலை அது செய்யக்கூடிய வேலை தான், செய்ய முடியாத வேலை கிடையாது. ஆனா அது நம்ம போய் சொல்லும் போது அவங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்படிதான் நீங்க நிறைய பேருக்கு இருக்காங்க. நிறைய பேரோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா இது பெரிய வேலை கிடையாது, நீங்க எல்லாம் போடுங்க, கஷ்டமே கிடையாதுன்னு. ஆனா நீங்க போய் இத ஒரு 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 வலியுறுத்துற மாதிரி சொல்றீங்க இல்லையா, ஒரு நிர்பந்தப்படுத்தி சொல்றீங்க இல்லையா, இதை செஞ்சாதான் இதை வரும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? ஏன்னா நம்ம ஐடி போடுறதுதான் நம்மளுடைய உழைப்புன்றத நம்மளுடைய மைண்ட்ல வந்து காலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலமாக நம்ம எம்எல்எம்ல நமக்கு மனசுல பதிஞ்சு நம்ம ரத்தத்துல ஊறியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடி போடுறதுதான் பிசினஸ். ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஐடி போட்டுருப்போம், ஒரு பேர் மேட்ச் ஆனா 150 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு ரத்தத்துல ஊறின ஒரு விஷயம். ஆனா அது மூலமா ஒரு செயல்பாடு நடந்துச்சுன்னா நமக்கு கொடுக்கறது கிடையாது. சிலதுல என்ன பண்ணிருப்போம், வீடியோ பார்த்தா காசு வருங்க, நீ ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கட்டு, அப்புறம் 10,000 கட்டு, அப்புறம் 1 லட்சம் ரூபாய் கட்டு, இப்படிதான் போய் நம்ம அது இன்வெஸ்ட்மெண்டா போய் விட்டுருக்கோம். சோ இங்க வந்து நீங்க யாரையும் சேர்க்கலைனாலும் பரவாயில்லைங்க, நீங்க சேருங்கன்னு சொல்லி உங்களை ரெஃபர் பண்ணாதான் இங்க கட்டாயம் நீங்க இருக்க முடியும். 2 பேரை சேர்த்தாதாங்க உங்களுக்கு இந்த இன்கம் வரும்லாம் நிறுவனம் சொல்ல. ஆரம்பத்துல இருந்து நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறுவனம் சொல்லக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நேர்மையாக செய்யுங்க, நாணயமா செய்யுங்கன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு நேற்று சொல்லியே டே 1 வந்து நீங்க கிரெடிட் வாலெட் உறுப்பினர் ஆகணும்னு சொன்னோம். நிறுவனம் மாத்திருச்சு பிளான மாத்தினாங்கன்றது மட்டும்தான் உங்களுடைய பேச்சாக இருக்கு, உங்களுடைய எண்ணமாக இருக்கு. ஆனா ஏன் மாத்திரம், எதற்காக ஒரு விஷயத்த செஞ்சோன்றதை யோசிச்சு பாருங்க. நீங்க நாங்க அப்படிலாம் மாத்தி உங்களை கொண்டுட்டு வரல அப்படின்னா இன்னைக்கு இந்த நிறுவனம் வந்து இல்லாம போயிருக்கும். அதனால நண்பர்களே, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் உங்களுடைய செல்ஃப் இன்கம் 300, ரெஃபரல் இன்கம் 300, இதற்கு மேல நீங்க ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இன்னைய தேதிக்கு பிறகு, அதாவது 15 நாளுக்கு பிறகு நீங்க யாரையாவது ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா, சோ நம்ம அதுக்கு பிறகு நீங்க யாரையாவது ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து 100 ரூபாய் தான் வரும். நான் 6,000 ரூபாயில இருக்கலாம், நான் 300 ரூபாய் செல்ஃப் இன்கம் வாங்கிட்டு இருக்கலாம், நான் எக்ஸிஸ்டிங் 5,805 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா நான் வந்து இப்ப இன்னைக்கு நான் ஒருத்தர் ரெஃபர் பண்றேன்னா, இது வரைக்கும் நான் ரெஃபர் பண்ண விட்டுறது 300 ரூபாய் வரும், இன்னையில இருந்து நான் ரெஃபர் பண்றது எனக்கு 100 ரூபாய் வரும். சோ நீங்க ரெஃபரல் பண்றதுக்கு இங்க உங்களுக்கு 5 பேர் பண்ணணும், 10 பேர் பண்ணணும், டைம் லிமிட் அதெல்லாம் நான் எடுத்துட்டேன், எதுவுமே கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க. ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, 55,555 பேர் வந்துச்சு அப்படின்னா அங்க 650 ரூபாய் பின்னு காணாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டராக யாரையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இது எவ்வளவு சீக்கிரத்துல வந்து முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்ன அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியும் சொல்லிடுறேன். டிஜிட்டல் ப்ரமோட்டராக இருக்கக்கூடியவர் இனி யாரும் ஆர்கனைசராகவோ பிரசிடென்டாகவோ பதவி உயர்வுக்கு போக முடியாது. நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டரா கடைசி வரைக்கும் இருந்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப யாருதான் சார் ஆர்கனைசர் பிரசிடென்ட் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னா, ஒன்லி அட்வைசர் பிளான்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎம் ஆக முடியும், பிடிஎம்ல இருந்து ஆர்கனைசர் ஆக முடியும், ஆர்கனைசர்ல இருந்து பிரசிடென்ட் ஆக முடியும். மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் ப்ரமோட்டர் என்பது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, அட்வைசர் என்பது சேல்ஸ் சம்பந்தப்பட்டது. சோ சேல்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இனிமே அந்த பதவி உயர்வுக்கு வர முடியும். டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு பதவி உயர்வு என்பதே கிடையாது. நீங்க கடைசி வரைக்கும் நான் டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கேன் சார், நான் டிஜிட்டல் ப்ரமோட்டராவே இருந்துக்கலாம் சார். அப்ப நான் வந்து அட்வைசர் ஆக முடியாதா சார்? நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அட்வைசர் பிளான்லயே ஒர்க் பண்ணலாம். நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கலாம், அதே நேரத்தில் அட்வைசராகவும் இருக்கலாம்.
அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிரசிடென்ட்ன்ற அந்தஸ்து வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? அப்படி நீங்க வந்தீங்கன்னா பிரசிடென்ட்ன்ற அந்தஸ்துக்கு நீங்கள் வரலாம். அதனால நண்பர்களே, இனிமே டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு வந்து அது உங்களோட விருப்பம். சார் நான் கிரெடிட் வேலட் அதுல எல்லாம் வாங்க விரும்பல சார். நான் இப்பயே நான் 6000 ரூபாய் கட்டிடுறேன். தாராளமா நீங்க கேஷ் கொடுத்து கூட நீங்க ஜாயினிங் பேக் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கிரெடிட் வேலட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி 10 வாரங்களுக்கு நீங்க அந்த பேமெண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுங்க. சோ எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப கிட்டத்தட்ட 4 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அதாவது கஸ்டமர் பிளான்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து எனக்கு பணத்தை கொடுங்க நான் வெளியில போறேன்னு சொல்றவங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். புதன்கிழமை வரைக்கும் நீங்க தான் டைம் கேட்டீங்க. அதனாலதான் இப்ப அந்த கிட் எல்லாம் அனுப்பாம வச்சிருக்காங்க. சோ நாளைக்கு வரை யாரெல்லாம் கேட்கறாங்களோ அதுக்கு மேல நீங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு வந்து வராது. ஒன்லி பொருள் மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? புதன்கிழமையோட அந்த ஃபார்ம் வந்து லாக் பண்ணிடுவாங்க. நாளை இரவோட பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து லாக் ஆயிடும். சோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அந்த 1100 ரூபாய் பிளான், அதாவது கஸ்டமர் பிளான்ல யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வேலைகளை நிறுவனம் ஆரம்பிப்பாங்க. அதுல யாரு நான் அட்வைசராக செயல்படுறேன், பிடிஎமாக செயல்படுறேன்னு சொல்றவங்களுக்கு பொருள் அனுப்புற வேலைகளை நிறுவனம் வந்து இமிடியேட்டா ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு நாங்க வந்து ப்ராடக்ட் அனுப்புற வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய சமீபத்துல எல்லாமே 650 ரூபாய் பிளான்ல நிறைய பேர் வந்ததுனால நிறைய பேருக்கு இன்னும் கிட்பேக் வாங்காம இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைகள், நீங்க திங்கக்கிழமையில இருந்து நீங்க 300 ரூபாய் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஓகேங்களா? சோ நீங்க வந்து 380 கொடுத்து நீங்க வந்து இமிடியேட்டா கிரெடிட் வேலட்டை அப்ரூவல் பண்ணிக்கோங்க. சென்னையில இருக்கக்கூடியவங்க நேரடியா போங்க, நேரடியா அலுவலகத்துக்கு போங்க. ஓகேங்களா? அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய கேஒசி அக்ரிமெண்ட் கொடுத்து கையோட சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 2 நாள் சரியா 2வது நாள் உங்களுடைய கிரெடிட் வேலட் இனிமே அப்ரூவல் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ நாளையில இருந்து உங்களுக்கு வந்து நாளையில இருந்து கிரெடிட் வேலட் அமௌண்ட் லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஓடிபி லாகின் வரப்போகுது. ஓடிபி லாகின் எப்படி வரப்போகுதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ சரியா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சவங்க இருக்கலாம், இல்ல எலெக்ஷனுக்கு முன்பாக கூட இருக்கலாம். உங்க லாகினை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை என்ன கேட்கும், நீங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்கும், டே 1 ஜாயின் பண்ணக்கூடிய இப்ப இந்த கம்பெனியோடைய முதல் ஐடி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னோட ஐடி தான், ராமநாதன்ற பேர்ல இருக்கும். அதுதான் என்னோட ஐடி. நான் ஓபன் பண்ணாலுமே இப்ப கடைசியா வந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் ஓபன் பண்ணாலும் அந்த ஐடி ஓபன் பண்ணோன்னே என்ன கேட்கும் தெரியுங்களா? உங்களுடைய பாஸ்வேர்டை மாத்த சொல்லும், உங்களுடைய டிரான்சாக்சன் பாஸ்வேர்ட் மாத்த சொல்லும். மாத்தி சப்மிட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு என்டர் பண்ணீங்கன்னா யுவர் சப்மிஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான். அந்த ஒரு டைம் வந்து மாத்திட்டீங்களா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு வரும் ஃபர்கட் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நீங்க எப்பப்பெல்லாம் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணீங்களோ அப்பெல்லாம் அந்த ஓடிபி உங்களுக்கு வரும். ஓடிபி இல்லாம உங்களால பாஸ்வேர்டு மாற்ற முடியாது. அதனால இனி மேக்சிமம் வந்து நாளையோ இல்ல நாளை மறுநாளோ இல்ல சனிக்கிழமையோ, வெள்ளிக்கிழமை லீவுன்றதுனால சனிக்கிழமைக்குள்ள கண்டிப்பாக பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஓடிபி மாத்தக்கூடிய, அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டை மாத்தக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். சோ நீங்க எல்லாருமே உங்களுடைய பாஸ்வேர்டை மாத்திருங்க. இப்ப மாத்தாதீங்க, இப்ப மாத்தினாலும் திரும்ப உடனே மாத்த சொல்லும். அந்த ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னைக்கு அதை எனபிள் பண்றாங்களோ அன்னைக்கு உங்களுடைய நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருந்தாலும் சரி, அட்வைசராக இருந்தாலும் சரி, ஆர்கனைசராக இருந்தாலும் சரி, பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? பாஸ்வேர்டை மாத்தினா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டா மட்டும்தான் உங்களால வந்து என்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்பதான் நீங்க வந்து உங்களோட லாகினே இன்னும் ஓபன் பண்ண முடியும். அடுத்தது இப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயம், சார் ஜீனாலஜி காணாம போச்சே சார், ஜீனாலஜி இருக்குமா இருக்காதா, இப்ப எப்படி சார் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. சார் இனிமே எல்லாருமே ஒரு 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 கஸ்டமரா இருக்கட்டும், ஒரு அட்வைசரா இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசராக இருக்கட்டும், ஒரு பிரசிடென்டாக இருக்கட்டும், நீங்க யாரா வேணாலும் இருங்க. அந்த நிறுவனத்துல நீங்க யாராக இருந்தாலும் ஒரு எம்பி ஐடி கிரியேட் பண்ணுங்க. ஒரு மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதுல போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய ரெஃபரல் இங்க அவருக்கு அனுப்பிச்சு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அவர் எந்த பின்னிலுமே ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா அவர் கஸ்டமருங்க. எந்த பின்னிலுமே ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா அவர் கஸ்டமர். அவர் கஸ்டமர்ன்ற அந்தஸ்துல தான் இருப்பார். 290 பின்ல ஆக்டிவேட் ஆகுறாரு அப்படின்னா அவர் வந்து அட்வைசர். இப்ப 20ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். 20ஆம் தேதி வரை ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், இன்னும் 4 நாட்கள் இருக்கு அட்வைசராக ஜாயின் பண்றது.
290 பின்ல ஆக்டிவேட் ஆனா நீங்க வந்து அட்வைஸ், 650 பின்ல ஆக்டிவேட் ஆகுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர். இப்போ நான் வந்து ஒரு 10 பேர் இல்ல, ஒரு 10 பேர் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு வச்சுக்கோ, 10 பேர் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். அந்த 10 பேர்ல நான் அட்வைசரா இருக்கேன், பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இருக்கேன். அதாவது நான் 290 பின்லயும் ஆக்டிவேட் ஆயிருக்கேன், 650 பின்லயும் ஆக்டிவேட் ஆயிருக்கேன். அப்ப என்னோட பேருக்கு கீழே பாத்தீங்கன்னா அட்வைசர் பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னு வரும். உங்களுக்கும் காட்டும். நீங்க வெறும் 290 பின்ல தான் இருக்கீங்கன்னா உங்க பேருக்கு கீழே அட்வைசர் அப்படின்னு வரும். நீங்க வெறும் 650 பின்ல மட்டும்தான் ஆக்டிவேட் ஆயிருக்கீங்கன்னா உங்க பேருக்கு கீழே டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னு காட்டும். நீங்க 2 பிளான்லயுமே ஆக்டிவேட் ஆயிருக்கீங்கன்னா அட்வைசர் பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டர்னு காட்டும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு அட்வைசராவும் இருக்கேன், ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராவும் இருக்கேன். இப்ப எனக்கு கீழே ஒரு 20 நபர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 20 நபர்கள் இருக்காங்க. அந்த 20 நபர்கள்ல ஒரு 10 பேர் வந்து எந்த பின்னிலுமே ஆக்டிவேட் ஆகல. அவங்க எல்லாருமே என்னுடைய கஸ்டமர். அவங்க கேஒய்சி சப்மிட் பண்ணலாம், அவங்க 350 ரூபாய் கொடுத்து கிரெடிட் வேலட் வாங்கிக்கலாம், அவங்க கிரெடிட் வேலட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யக்கூடியவங்க தான் எந்த பின்னுமே ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. அவங்க கஸ்டமர். ஓகேங்களா? அவங்க கஸ்டமர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா 290 பின்ல ஆக்டிவேட் ஆயிருப்பாங்க. அவங்க என்னுடைய அட்வைசர், நான் ரெஃபர் பண்ண அட்வைசர். மீதி 6 பேரு 650 பின்ல ஆக்டிவேட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இல்ல அதுலயும் ஒரு 4 பேர் வச்சுக்கோம். அதுலயும் ஒரு 4 பேரு 650 பின்ல மட்டும்தான் ஆக்டிவேட் ஆயிருக்காங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர். மீதி இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து 250 பின்லயும் 290 பின்லயும் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க, 650 பின்லயும் ஆக்டிவேட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அட்வைசர், அவங்களும் அட்வைசர் கம் டிஜிட்டல் ப்ரொமோட்டரா என்னுடைய டவுன்லைன்ல இருக்காங்க. சோ இவங்க எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்காங்களோ அதை பொறுத்து எனக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இதுதாங்க விஷயம். இப்படிதான் என்னமோ வரும் சார். இப்ப நான் வந்து ஒரு 10 அட்வைசர் அப்பாயின்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா பிடிஎம் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு போயிடும். என்னோட பதவி ஆட்டோமேட்டிக்கா பிடிஎம் அப்படின்ற அந்தஸ்துக்கு போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பிடிஎம் பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னு இருப்பேன். அட்வைசர்ன்ற ஒரு ரேஞ்சில இருந்து என்னுடைய பதவி உயர்வு எங்க போகும்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் 15 அட்வைசரை நான் நியமிச்சிட்டேன் அப்படின்னா 15 அட்வைசரை நான் நியமிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசர் பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் போகும். ஒருவேளை நான் டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இல்லைன்னா வெறும் ஆர்கனைசர் தான் வரும். நான் 30 அட்வைசர்களை நான் நேரடியாக நியமிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய பெயருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நான் பிரசிடென்ட் பிளஸ் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னு வரும். ஒருவேளை நான் டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இல்ல அப்படின்னா வெறும் பிரசிடென்ட் தான் வரும். அதனால நண்பர்களே, இனிமே வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடையாது. பதவி உயர்வு என்பது ஒன்லி அட்வைசருக்கு மட்டும்தான் பதவி உயர்வுங்க. அட்வைசரா இருக்கிறவர் பிடிஎம்மா மாறலாம், பிடிஎம்மா இருக்கிறவர் ஆர்கனைசரா போகலாம். ஆர்கனைசராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசிடென்டாக போகலாம். சார் அட்வைசருக்கு டிஜிட்டல் ப்ரொமோட்டரா இருக்கிறவருக்கு 55,555 பேருன்னு சொல்லிட்டீங்க சார். அதே மாதிரி அட்வைசருக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கிறாங்களா? யாரால எவ்வளவு பேரால 10 வாடிக்கையாளர்களை 10 மாரோமணி வாடிக்கையாளர்களை சேர்க்க முடியுமோ அவர்கள் எல்லாருமே இந்த நிறுவனத்தில் அட்வைசராக செயல்படலாம். எண்ணிக்கை கணக்கு கிடையாது. 10 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அட்வைசர். இதுதான் கம்பெனியோட பிளான். 10 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அட்வைசர். ஓகேங்களா? சரிங்க. இப்போ உங்கள் முன்னிலையில ஒரு எப்படி இபி பில் கட்டுறது, எப்படி ரீசார்ஜ் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இன்னைக்குதான் ஒரு டெஸ்டிங் முடிச்சோம் நாங்களும். அதை நீங்களும் பாத்துக்கணும் இல்லையா? அதனால உங்களுக்கு காட்டுறேன் இருங்க.
ஸோ அப்போ உங்களுக்கு இதுல என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போறேன். யாரோடையாவது சேட்டை ஓபன் பண்ணுமா? ஒரு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவேன். ஒரு 4 பேர் சேட் ஆபீஸ் மட்டும் உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்றேன். ஓகேங்களா? ரீசார்ஜ் ஆயிடுச்சா இல்லையான்றதை அவங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுடைய காஸ்ட் வந்து 10 ரூபா. நீங்க மத்த இடத்துல போனீங்கன்னா பேடிஎம்ல உங்களுக்கு ரூபாய்க்கு 11 ரூபா பிடிப்பாங்க, சில இதுல 12 ரூபா கூட பிடிப்பாங்க. ஆனா இங்க பாருங்க 9 ரூபா 77 பைசா தான் பிடிக்கிறாங்க. 23 பைசா வந்து உங்களுக்கு திரும்ப வந்துருது. உங்களுக்கு லாபம் இதுல. நீங்க மத்ததுல பண்ணும் பொழுது உங்க கிரெடிட் வாலெட்டை வச்சு நீங்க பண்ணும் பொழுது இதுல உங்களுக்கு அந்த 23 பைசா உங்களுக்கு கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? 10 ரூபாய் எடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு யூசருக்கான பேனல தான் இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா ரீசார்ஜ் ஆயிடுச்சா இல்லையான்றத அவங்கள சாட்ல போட சொல்லு. இபி பில் கட்டுறேன். ஓகே, ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட சர்வீஸ் இல்ல, நம்ம சும்மா வந்து ஏதோ பொழுதுபோக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட இப்ப எல்லாமே காட்டுறேன். ஓகே, இப்ப பாருங்க இபி பில் கட்டுறேன் பாருங்க. இபி பில் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இப்ப நானே நம்மளுடைய மீடியா ஆபீஸ்க்கான எலக்ட்ரிசிட்டி இதை காட்டுறேன் பாருங்க. 1073011730. ஸோ கஸ்டமர் நேம் வந்து அவர் பேர் வந்து கொண்டையா, ஓனர் பேரு. ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் இது தேவையில்லை. இப்ப நான் கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க என்னோட பில் எவ்வளவுன்றது கவர்மெண்ட்ல என்ன பில் இருக்குன்றது எனக்கு அதுல காட்டுவாங்க. நான் போட்டது கொண்டையான்னு தான் போட்டேன், ஆனா அது உண்மையான பேர் எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்க. சிஹெச் கொண்டையான்னு சொல்லிட்டு நான் கொண்டையான்னு தான் டைப் பண்ணேன், ஆனா சிஹெச் கொண்டையா தான் அவரோட பேரு. ஸோ என்னுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3908 டியூ டேட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 10/4/2024 முடிஞ்சிருச்சு. நான் கட்டல நினைக்காதீங்க, ஆல்ரெடி கட்டினேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அமௌண்ட் கட் ஆகி போயிடுச்சு, அதனால விட்டுட்டோம் அதை. ஓகே, ஸோ அப்ப எனக்கு 3908 ரூபா வித் ஃபைனோட எனக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ பாருங்க, இதை நான் எஸ் கொடுத்து நான் கட்டினேன் அப்படின்னா இப்போ எனக்கு அதுல பேமெண்ட் இல்லை, இல்லைன்னா வேலட்ல இல்லைன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேமெண்ட் நம்ம இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இபி பில் நீங்க கட்ட தானே போறீங்க. அடுத்தது பாருங்க, எல்பிஜி கேஸ் புக் பண்றேன். ஓகேங்களா? என் வீட்டுக்கு இந்தியன் கேஸ் புக் பண்றேன். என்னோட கன்சியூமர் ஐடி. ஓகேங்களா? என் வீட்டோடைய கன்சியூமர் ஐடி நான் போடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஐடி போடுறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. உருவாக்கி இருக்கும்ன்றது உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இது சொல்றேன். ஏன்னா வேற யார்ட்டையாவது கஸ்டமர் இருந்தா கேளுங்க. crore வரைக்கும் நீங்க கோல்டு லோன் வந்து வீட்டுல இருந்தபடியே வாங்கலாம். சும்மா வெறும் இதுக்காகலாம் சொல்லுங்க. இந்த மூலமா நம்ம மூலமா நீங்க போய் புக் பண்ணீங்கன்னா வீட்டுல இருந்தபடியே நீங்க கோல்டு லோன் 1 crore வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய கிரெடிட் வாலெட் கஸ்டமர் வந்து சார் கோல்டு இன்னைக்கு போய் கோல்டு வாங்குறோம், கோல்டு வைக்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கோல்டு வைக்காத நபர்கள் யாராவது இருக்குமா? வைக்கதான் போறோம். அத நீங்க நம்மளுடைய யூனோஃபின் சர்வ் மூலமாக நீங்க போய் வைக்கும் பொழுது, ஓகேங்களா, வைக்கும் பொழுது உங்களோட கஸ்டமர் வைக்கிறாருன்னு வச்சுக்கலேன், உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் யாராவது போய் கோல்டு அடமானம் வச்சாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்க கஸ்டமர் வச்சாருன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது போஸ்ட்பெய்ட் பில் கட்டுறது. இந்த இருக்கு பாருங்க, மைக்ரோ ஏடிஎம்னு. ஸோ இதனோட இது இந்த வரல எனக்கு. நான் இது ஆப்ஷன் நான் உங்களுக்கு, ஏன்னா அது மிஷின் எனபிள் பண்ணணும், அதனால இது எனக்கு வரல. ஓகேங்களா? இது இந்த மிஷின் எனபிள் பண்ணியாச்சு அப்படின்னா, ஸோ இந்த மைக்ரோ ஏடிஎம் மூலமா நீங்க வீட்டுல இருந்தபடியே 10,000 எனக்கு வேணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு மிஷின் எடுத்துட்டு வந்து நிப்பாங்க. உங்க டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்க கொடுத்து உங்களோட பேமெண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே பாருங்க, மினி பாரத் கொரியர் அப்படின்னு இருக்கா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கொரியர் சர்வீசஸ் வந்து அதுல கொண்டுட்டு வரும்.
இப்படி பலதரப்பட்ட சேவைகள் ஒவ்வொன்றா நீங்க ஆட் ஆகிட்டே இருக்குங்க. நீங்க ஆல் சர்வீசஸ்ல போனீங்க அப்படின்னா டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால, ரொம்ப நீண்ட நேரம் இருந்ததுனால சைட் வந்து இதுல போயிடுச்சு. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வந்து சைட் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா? இப்படி நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா முழுவதும் எங்க இருந்தாலும் இது மாதிரி சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷோ பண்ற பாருங்க. ஓகேங்களா, கோல்டு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 வடிவில நீங்க வந்து இனிமே வாங்கலாம். ஓகேங்களா, சோ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 கேரட்டா நீங்க வந்து 22 கேரட் வந்து நீங்க 22 கேரட் கோல்ட வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கலா வாங்கலாம். நீங்க எந்த ஊர்ல வேணாலும் இருங்க, தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்களுக்கு நிறுவனம் அனுப்பி வைக்கப்படும். ஆனா அதுக்கு 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் ஜாஸ்தியா வரும். நீங்க என்ன கோல்டு ரேட்டோ இன்னைக்கு அதோட 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வாங்கிக்கலாம். நீங்க கோல்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, வேற எந்த கொரியர் மூலமா இல்ல, ப்ரொஃபஷனல் கொரியர்ல தான் பேசியிருக்கோம். அதனால நீங்க நம்பிக்கையான கொரியர் நிறுவனம். ஓகேங்களா, சோ உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இல்ல சார் எனக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் இதா இருந்தா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆங்கிள் இருக்கேன், நான் வந்து அத பிசிக்கலா இருந்துச்சுன்னா எனக்கு செலவு பண்ணிடுவேன் சார் அப்படின்னா நிறுவனம் உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டா நீங்க வாங்கிக்கலாம். கோல்டு வந்து டிஜிட்டலா பாத்திருக்கீங்களா? கோல்டு வந்து நீங்க பிசிக்கல் கோல்டா பாத்திருப்பீங்க, காயினா பாத்திருப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்றோம். ஆனா அது 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 பெரிய அளவுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள், உங்களுடைய சேவிங்ஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கல் கோல்டை விட டிஜிட்டல் கோல்டு தான் ரொம்ப பெட்டருங்க. ஓகேங்களா, அது எப்படி வாங்கலான்றதையும் இந்த பாருங்க நான் ஷேர் பண்றேன் பாருங்க உங்களுக்கு. டிஜிட்டல் கோல்டு ஓகேங்களா, இங்க போனீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து டிஜிட்டல் கோல்டா எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது வந்து இங்க வரும். இப்ப எனக்கு பாருங்க சும்மா மில்லியில தான் நான் கிராம் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது நான் இருந்ததெல்லாம் நான் வித்துட்டேன், இப்ப மில்லியில தான் வச்சிருக்கேன். safegold.com இது வந்து RBI உடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகேங்களா, சோ இந்த நிறுவனத்தின் மூலமாக நீங்க இது ஆல் ஓவர் இந்தியா நீங்க வாங்கிக்கலாம். இது கொரியர் சார்ஜோ எதுவுமே எல்லாம் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் மட்டும் ஆகும், அவ்வளவுதான் அந்த ப்ராசஸிங் சார்ஜ்ன்றதுக்காக. சோ நீங்க இது மூலமாக டிஜிட்டல் கோல்ட வாங்கிக்கலாம். சார் டிஜிட்டல் கோல்டா வாங்கி வச்சு நான் என்ன சார் பண்ண, எனக்கு அவசரம் தேவை, நான் அதை விற்கணும், என்ன பண்றது? இங்க பாருங்க, இங்கேயே இருக்கு பாருங்க, செல்லுன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. செல்லுன்னு ஒரு பட்டன் இருக்கா, இதுல போயிட்டு நான் எனக்கு தேவையானதை வந்து நான் வந்து செல்ல வித்துக்கலாம். ஓகேங்களா, எனக்கு தேவையான கோல்ட வந்து இன்னைக்கு என்ன ரேட்ல நான் விற்கிறோம் அப்படின்றத. ஆனா இந்த கோல்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு 24 கேரட் கோல்டு தான். 24 கேரட் கோல்டு தான் நீங்க அதுல வாங்குவீங்க. 22 கேரட் கோல்டு வாங்க மாட்டீங்க. ஓகேங்களா, சோ இதையும் நீங்க இஎம்ஐ மூலமா வாங்கிக்கலாம். இதுவும் நீங்க இஎம்ஐ மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சோ டிஜிட்டல் கோல்டா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல பிசிக்கல் கோல்டா வேணாலும் வாங்கிக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க டிஜிட்டல் கோல்டா வாங்கி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கிராம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அத உங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய நகைக்கடை, இவங்களோட சேஃப் கோல்டோட டைப் பண்ணிருக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன கடைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் போட்டு வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா, நாளைக்கு உங்களுக்கு இந்த பாருங்க, தனிஷிக் ஜுவல்லரி மேஜர் சிட்டிஸ்ல எல்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, டாடா நிறுவனத்துடைய தனிஷிக்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இதுல நான் ஒரு 20 கிராம் சேர்த்துட்டேன்னு வச்சுங்களேன், அந்த 20 கிராம் எனக்கு வந்து ஆர்னமெண்டா வாங்கணும், நான் ஒரு நகையா வாங்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, இந்த டிஜிட்டல் கோல்டா இருக்கிறத நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நான் பிசிக்கல் கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே எனக்கு தேவையான நகையா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். சோ அந்த வாய்ப்பும் இந்த ஒரு இது மூலமாக நம்ம நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது. இதையும் நீங்க பயன்படுத்திக்கீங்க. ஏன்னா இது வந்து நீங்க வந்து இப்ப பிசிக்கல் கோல்டா வச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிராம் வாங்கணும்னா நம்ம தூக்கி கொண்டு போய் வித்துடுவோம், இல்ல வச்சிருவோம். 2 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு செய்வோம். ஆனா டிஜிட்டல் கோல்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் மறந்துடக்கூடாது சார், பிசிக்கல் கோல்டா இருந்துச்சுன்னா எனக்கு ரேட்டு நான் இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு வாங்கினா நாளைக்கு அது 7000 ரூபாய் மாறிச்சுன்னா 7000 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனா நான் டிஜிட்டல் கோல்டா வாங்கினேன்னா அது எனக்கு ஏறுமா அப்படின்னா 100% ஏறுங்க.
100% ஏறும். நீங்க இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு ஒரு கிராம் கோல்டு வாங்கிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1 கிராம் கோல்ட வந்து இன்னைக்கு விற்கும் போது 7000 ரூபாய் அப்படின்னா 7000 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம். ஓகேங்களா? 7000 ரூபாய் தான் உங்களுக்கு பணங்கள் கொடுப்பாங்க திரும்ப. அப்ப எங்க ரேட் ஏறினாலும் உங்களுக்கு இங்க இதுலயும் ரேட் ஏறும். ஓகேங்களா? இதை நீங்க வந்து ஜுவல்லரியா மாத்தினாலும் நீங்க மாத்திக்கலாம், ஒரு ஆர்னமெண்டா மாத்தினாலும் மாத்திக்கலாம். இன்னும் விரைவில் நம்மளுடைய வெப்சைட்லயே வந்து சாம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உருவாகிட்டு இருக்குது. அந்த வெப்சைட்ல நீங்க டிஜிட்டல் கோல்டா இருக்கக்கூடிய நகைகளை, ஒரு பேங்கிள்ஸ் வாங்கணும், ஒரு செயின் வாங்கணும், ஒரு இது வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க உங்க இந்த டிஜிட்டல் கோல்டா இருக்கக்கூடியதை அப்படியே நீங்க வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அதுக்கு உண்டான மதிப்பிற்கு நீங்க வந்து ஒரு ஆர்னமெண்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்னமெண்ட்டும் உங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப எதிர்காலத்துல இன்னும் ஒரு ஓரிரு மாதங்கள்ல நம்ம மேக்சிமம் ஜூன் ஜூலைல நம்மளுடைய நீங்க வந்து கடைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. தன்ஷிக் ஜுவல்லரி தான் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நம்மளுடைய வெப்சைட்ல zamgold.com போட்டீங்கன்னா வந்து zamgold.in போட்டா வந்துடும். ஸோ நீங்க அதுலயே போயிட்டு உங்களுக்கு தேவையான என்ன ஆர்னமெண்ட் வேணும் அப்படின்றத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமது நிறுவனம் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிரெடிட் வேலெட்ல வரக்கூடிய ஒரு விஷயங்க. கிரெடிட் வேலெட்டை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு கஸ்டமரும் இதுல வந்து பெரிய அளவில் வளரலாம். இதுல உங்களுக்கு மற்றதுல வந்து உங்களுக்கு நிறைய ஹிடன் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும். இதுல அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் இந்த கிரெடிட் வேலெட்டை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, எனக்கு நிறைய சேவிங்ஸா இருக்கு அப்படின்றதா சொல்லுவாங்களே ஒழிய என்னை கடங்காரன் ஆக்கிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாரோ மணி கிரெடிட் வேலெட். ஓகேங்களா? எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த முயற்சி வந்து வெற்றி அடையதான் போகுது. ஏன்னா இங்க கிட்டத்தட்ட நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படி தமிழ்நாடு முழுவதும் வந்து சர்வீஸ் பாயிண்ட் கொடுக்க போறோம். ஸோ சர்வீஸ் பாயிண்ட்லயே போயிட்டு நீங்க வந்து ஆர்னமெண்ட் ஆர்டர் கொடுக்கணுமா அங்கேயே போய் கொடுத்துக்கலாம். ஒரு இஎம்ஐ கட்டணுமா நீங்க அங்கேயே கட்டுக்கலாம். எனக்கு கட்ட தெரியாது சார், நீங்க அங்கேயே போய் கட்டிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து எனக்கு பொருள் ஆர்டர் பண்ண தெரியாது சார், எனக்கு மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ண தெரியாது, நீங்க அங்கேயே போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஸோ கிட்டத்தட்ட 5 டிவிஷன்ல மட்டும் நம்ம குடோன் வந்துருச்சு அப்படின்னா, ஓகேங்களா? இப்ப சென்னை டிவிஷன்ல மட்டும் தான் இருக்குது. விரைவில் வந்து கோயம்புத்தூர் டிவிஷன்ல வரப்போகுது, திருச்சி டிவிஷன்ல வரப்போகுது. இது 5 டிவிஷன்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்க எங்க கேட்டாலும் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கான அனைத்து வசதிகளும் நம்ம நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த வாய்ப்பை நீங்க டிஜிட்டல் ப்ரமோட்டராக இந்த நிறுவனம் தரக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் நீங்க இந்த நிறுவனத்துக்காக மார்க்கெட்டிங் செய்து சம்பாதிக்கலாம். சும்மா சம்பாதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்க நான் ஒரு ப்ரமோட்டரா ஜாயின் பண்ணிட்டேன் அதனால எனக்கு நிறுவனம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு செய்யல அப்படின்னா இன்னைக்கு வருமானம் வராது. இன்னைக்கு நான் சரியா செஞ்சிருக்கேன்னா இந்த வருமானம் வரும். திங்கள் டு வெள்ளி வாரத்துல 2 நாள் லீவு. திங்கள் டு வெள்ளி நீங்க தினசரி 300 ரூபாய் வீதம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த ரெஃபரல் 10 பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா அது மூலமாக ஒரு 100 ரூபாய் வீதம் 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த நிறுவனம் உங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ நீங்க இப்ப 650 ரூபாய் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓகேங்களா, உடனடியாக உங்க கிரெடிட் வேலெட் ஆக்டிவேட் பண்ணி நீங்க கிட்பேக் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. எதற்காக நான் அன்னைக்கே கூட சொன்னேன் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் அதனுடைய அர்த்தம் புரியல. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 55,000 பேர் தான் லிமிட். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் அன்னைக்கு சொன்னேன்றதுக்கான காரணத்தையும் இப்ப நான் சொல்றேன். 55,000 பேரும் இப்ப 55,000 பேர் வரணும் அப்படின்னா இன்னைக்கு நிறுவனத்துல ஒரு 10,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நியர்லி 10,000 பீப்புள்ஸ் டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. இவர்கள்ல கிட்டத்தட்ட 6,000 நபர்கள் வந்து ரெஃபரே பண்ணாதவங்க இருக்காங்க. இதுல ஒரு 2,000 பேர் வச்சுக்கோ. 2,000 பேர் இப்ப 5 பேரையோ 10 பேரையோ ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சோ அப்ப உங்களுடைய நிறுவனத்துடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 6,000 ரூபாய் கொடுத்துதான் நீங்க வந்து இப்ப வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கிட்பேக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாயினிங் பேக் வாங்கி உங்களை 300 ரூபாய் ஐடிக்கு மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 380 கொடுத்துட்டு உங்களுடைய கிரெடிட் வேலெட் ஆக்டிவேட் பண்ணி நீங்க இமிடியேட்டா ஸ்ட்ரீட் பஜார்ல போய் தான் நீங்க ஆர்டர் பண்ணணும். ஸ்ட்ரீட் பஜார்ல போய் தான் ஆர்டர் பண்ணணும். இந்தியா முழுவதும் ஸ்ட்ரீட் பஜார்ல ஆர்டர் பண்றதுக்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். நாளை
ஸ்ட்ரீட் பஜார்ல எப்படி லாகின் பண்றது, எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நாளை காலை ஒரு 12 மணிக்குள்ள 11ல இருந்து 12 மணிக்குள்ள உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வரும். ஓகேங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க போய் எப்படி ஆர்டர் பண்றது, எப்படி ஜாயினிங் பேக் ஆர்டர் பண்றது விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு அதுல சொல்லிடுவாங்க. சோ நீங்க 350 ரூபாய் கட்டிட்டா மட்டும் உங்களுக்கு வந்து வந்துடாது. நீங்க ஸ்ட்ரீட் பஜார்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க போய் அங்கதான் ஜாயினிங் பேக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஒரு ப்ரொமோட்டராக ஈஸியா செயல்படுறதுக்கான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நிறுவனம் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரே ஒரு விஷயம் தான். அது என்ன விஷயம் அப்படின்னா, நேர்மையாக உங்களுடைய உழைப்பை கொடுங்கள். நாணயமானவர்களாக உங்களுடைய உழைப்பை கொடுங்கள். கண்டிப்பாக நிறுவனமும் உங்களுக்கு நாணயமானவனாகவும் உங்களுக்கு நேர்மையாகவும் நிறுவனம் இருக்கும். ஆனா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் செஞ்சுட்டேன் சார். ஆனா என் டீம்ல இருக்கவங்க எல்லாம் செய்யல சார். நான் என்ன சார் பண்றது? அப்ப நம்மளும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள்ல 60% பீப்புள்ஸ் வந்து வேலை செஞ்சவங்களா இருக்காங்க. 40% பீப்புள்ஸ் வேலை செய்யல அப்படின்னா இந்த 40% சேர்ந்து 20% பீப்புள்ஸும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா உங்களோட கேள்விகள் என்னவா இருக்குது? சார் நான் சரியா செஞ்சவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே சார் அப்படின்னு தான் உங்களோட கேள்விகளா இருக்கு. ஏதோ 1% 2% தப்பு செய்யலாங்க. கிட்டத்தட்ட 40% 50% வந்து வேலையே செய்யாம இருந்தா எப்படி நிறுவனம் வந்து வளரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறுவனம் மீடியாக்கு வந்து தனி அலுவலகம் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒண்ணு தெரியுங்களா? ஜாம் நியூஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை பைமந்த்லி பத்திரிகை வந்து வெளியிடுவதற்கு இன்னைக்கு வந்து ஆரணியில இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைகளை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஜாம் நியூஸ் அப்படின்ற ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் நம்மளுடைய ஜாம் டிவியை வந்து நீங்க வந்து லோக்கல் கேபிள் டிவில நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்களா? எதுக்கு சார் சும்மா வந்து நீங்க வந்து இது மாதிரி பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு இருக்கிற தொழிலை விட்டு இன்னொரு தொழில் போறீங்க? இருக்கிற தொழில் அது கிடையாது. அது முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜாம் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் என்பது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தையும் யாரு வளர்க்க போறா? நீங்க தானே வளர்க்க போறீங்க. அதனாலதானே உங்களை வந்து படிச்சு நானும் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஜாம் நியூஸ் என்ற பத்திரிகை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே வந்து இலவசமாக பைமந்த்லி கொடுக்க போறோம். காசெல்லாம் கிடையாது. நீங்க அதுக்காக காசு கட்டணும்னு நினைக்காதீங்க. இலவசமாக உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு நம்ம நிறுவனத்துல ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் பேருக்கு நீங்க அந்த பத்திரிகை வருது அப்படின்னா விளம்பரதாரர்கள் எவ்வளவு பேர் வந்து அந்த 5 லட்சம் பேர் பார்வைக்கு அவருடைய விளம்பரம் போகுதுங்கும் போது அவர் எவ்வளவு விளம்பரம் கொடுப்பார். அதுதான் பிசினஸ் டெக்னிக்கல். ஓகேங்களா? விரைவில் நீங்க பார்க்கலாம். விரைவில் அதனுடைய அறிமுகத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப விளம்பர வருவாய்